ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை இங்கு வெளிப்படுத்துகிறதே நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பாவிக்கும் இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவமாய் இருந்தாலும் அதை சுத்திகரிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. இந்த இடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. ஆனால் நாம் தேவனிடத்தில் சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாக தேவன் எதிர்பார்க்கின்றார். மெய்யான மனத்தாழ்மையோடு தான் ஒரு பாவி என்று உணர்ந்து அவருடைய சமூகத்தில் தாழ்த்துவதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரட்சிப்பும் அவருடைய பரிசுத்தமாகுதலும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உண்மையான ஆவிக்குரிய தேவையோடு வருகிற எந்த ஒரு ஆத்துமாவையும் ஆண்டவர் தள்ளிவிடுவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி. எந்த ஒரு கொடிய பாவிக்கும் நம்பிக்கை உண்டு என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒப்புரவாகுதலை தெரிந்து கொள்ளும்படியாக எப்பொழுதும் நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேருகிற வாசல் திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவரிடத்தில் செல்வோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.